ஆஹா, இந்த இசை ரொம்ப அருமையா இருக்கே. இதை கேட்டதுமே என்னோட பசி களைப்பெல்லாம் காணாம போயிருச்சே. ஆ ஆ ஐயோ அம்மா. இது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சவனோட கதை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல சிவாவும் அவனோட மனைவி பானுவும் அன்போட வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்குன்னு இருந்த கொஞ்சோண்டு நிலத்துல விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க என்னதான் கஷ்டப்பட்டு விதைய போட்டு பயிரை வளர்த்தாலும் சரியான விளைச்சலே கிடைக்கல. ஆனா மத்தவங்க நிலத்துல நல்ல விளைச்சல் இருந்துச்சு. சிவாவோட நிலத்துல விளைச்சல் எதுவும் வராததுனால அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாலும் தங்களோட முயற்சி கைவிடாம தொடர்ந்து விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இருந்த கொஞ்ச சாப்பாட 3 உருண்டையாக்கி சிவாவுக்கு மதிய சாப்பாடா கொடுத்து விட்டா பானு. ஏன் தான் கடவுள் நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கறாரோ. இன்னைக்கு வீட்ல இருந்த மொத்த அரிசியும் சோறாக்கிட்டேன். இப்போதைக்கு இந்த 3 உருண்டை தான் சாப்பாடு இருக்கு. இதை சாப்பிட்டு எப்படிங்க தெம்பா வேலை செய்ய முடியும்? கவலைப்படாத பானு, நம்ம நிலைமை சீக்கிரமாவே மாறும். ஆனா அது வரைக்கும் நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது. நம்பிக்கையோட மனைவி கிட்ட பேசின சிவா வயலுக்கு வந்து வியர்வை வழிய வெயில்ல நின்னு வேலை செஞ்சான். சாப்பாட்டு நேரம் கடந்தும் தொடர்ந்து உழைச்சிட்டே இருந்தான் சிவா. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு ரொம்ப பசி எடுக்க பானு கொடுத்த சாப்பாட்டு உருண்டைய சாப்பிடலான்னு நினைச்சான் சிவா. சபா, பசி வயித்த கிள்ளுதே. இதுக்கு மேலே நம்மளால பசி தாங்க முடியாதுப்பா. ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்ருவோம். பசியோட சாப்பாட்டு பொட்டலத்தை சிவா பிரிச்சதும் ஒரு சோறு உருண்டை மட்டும் தன்னாலேயே உருண்டோட ஆரம்பிச்சுது. ஐயோ ஐயோ, என் உருண்டை சோறு எப்படி விழுந்துச்சு கீழே? சிவாவோட சோறு உருண்டை தன்னாலேயே உருண்டு ஓட பின்னாடியே உருண்டையை பிடிக்க வேகமா ஓடுனான். ஆனா அந்த சோறு உருண்டை சிவா கையில சிக்காம குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆ, எப்படி இந்த சோத்து உருண்டை இவ்வளோ வேகமாக ஓடுது? அந்த சோறு உருண்டை நிக்காம ஓடி போய் ஒரு குழிக்குள்ள விழுந்துச்சு. ஐயோ, என் சோத்து உருண்டை என்னை விட்டு போச்சே. எப்படி இது? கையில் இருந்த உருண்டை அதுவே ஓடி வந்து குழிக்குள்ளே விழுந்துருச்சே. ஒருவேளை பேயா இருக்குமோ? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என்ன மாதிரியே உங்களுக்கும் ரொம்ப பசிக்குதா? அதான் என் சாப்பாட்டை பறிச்சிட்டிங்களா? பதில் சொல்லுங்க. கையில இருந்த தன்னோட சாப்பாடு எப்படி அதுவா உருண்டு வந்து குழிக்குள்ள விழுந்து இருக்கும்னு யோசிச்ச சிவா இது ஏதோ பேயோட வேலைதான் நினைச்சான். ஒரு உருண்டை போனா போகட்டும், அடுத்த உருண்டைய சாப்பிடலான்னு நினைச்சான். சிவா அப்போ நினைக்கிறப்போ திடீர்னு அந்த குழிக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன, இந்த குழிக்குள்ள இருந்து சோறு உருண்டை விழுந்ததும் நல்ல இனிமையான இசை கேட்குதே. ஆஹா, இதை கேட்குறப்ப என் பசி களைப்பெல்லாம் காணாம போயிடுச்சே. இதை கேட்குறப்போ மனசெல்லாம் அப்படியே லேசா சந்தோஷமா இருக்கே. அந்த குழிக்குள்ள இருந்து கேட்ட இனிமையான சத்தத்துல தன்னையே மறந்து ஆடிட்டு இருந்தான் சிவா. அந்த இனிமையான சத்தம் சிவாவோட பசி, சோகம், கவலை எல்லாத்தையும் மறக்க வச்சு அவன் மனச குதூகலமா மாத்துச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் நின்னு போக உடனே தான்கிட்ட இருந்த இன்னொரு சோறு உருண்டையை எடுத்து குழிக்குள்ள போட்டான் சிவா. அதுக்கப்புறம் உடனே திரும்பவும் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஆஹா, கேட்கவே இனிமையா இருக்கே. திரும்பவும் அந்த சத்தம் நின்னதும் இருந்த கடைசி சாப்பாட்டு உருண்டையும் குழிக்குள்ள போட்டான் சிவா. போட்டதும் திரும்ப அந்த இசை கேட்க ஆரம்பிச்சது. ஆஹா, என்ன ஒரு இனிமையான இசை. இதை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கே. இப்படி ஒரு குழி இருக்கிறது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த குழிக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்திருப்பனே. இவ்வளோ நாள வீணாக்கிட்டனே. லாலே லாலா. ஐயோ அம்மா. இனிமையான சத்தம் கேட்டுட்டு இருந்த அந்த குழிக்குள்ள தன்னாலேயே சிவா திடீர்னு வழுக்கி விழுந்துட்டான். ஐயோ அம்மா, அப்பா, ஆத்தாடி, என்ன இடம் இது? இப்படி வந்து விழுந்துட்டனே. திடீர்னு குழிக்குள்ள விழுந்த அதிர்ச்சிலையும் உடம்புல அங்கங்க அடிபட்டதுலயும் கண்ணை மூடி மயங்கி சரிஞ்சிட்டான் சிவா. ரொம்ப நேரம் கழிச்சு மெதுவா கண்ணை திறந்து பார்த்தான். ஐயோ அம்மா, என்ன தலையெல்லாம் சுத்துதே. என்னாச்சு எனக்கு? நான் எங்கே தான் இருக்கேன்? மயக்கம் தெளிஞ்சி கஷ்டப்பட்டு கண்ணை முழிச்சான் சிவா. அப்போ அவனை சுத்தி நிறைய எலி இருக்கிறத பார்த்து பயந்து அலறினான். ஐயோ, எலி எலி, அதுவும் இவ்வளோ எலியா? சிவா, பயப்படாத. இப்போ நீ எங்கள் வீட்டில் தான் இருக்க. எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த உனக்காக நாங்கள் ருசியான சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கோம். வா, வந்து சாப்பிட. என்ன, எலி பேசுது? என் பேரை கரெக்டாக சொல்லுது. சரி, எனக்கும் பசிக்குது, சாப்பிட்றேன். சிவாக்காக எலி எல்லாம் ரொம்ப ருசியா சாப்பாடு தயார் செஞ்சு வச்சு இருந்துச்சு. ஆனா சிவா, இவ்வளோ சாப்பாடு எனக்கு வேணாம், நான் கொடுத்த 3 உருண்டை அளவு சாப்பாடே சாப்பிட்றேன்னு சொன்னான் சிவா.
எல்லாத்துக்கும் ஆசைப்படாம நேர்மையா பேசின சிவாவை எல்லா எலிகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவா சொன்ன மாதிரியே தன்னோட சாப்பாடு உருண்ட அளவு சாப்பாடே சாப்பிட்டான். அதுக்கு மேல சிவா எந்த சாப்பாட்டையும் தொடல. ஏன்னு எலிங்க கேட்டதுக்கு அதெல்லாம் எனக்கு உரிமையானது இல்லைன்னு சொல்லிட்டான். அவனோட அந்த நேர்மையை பார்த்த எலி தலைவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவா, நீ தினமும் இந்த வயல்ல கஷ்டப்படுறத நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். உன்னோட கடின உழைப்பும் உன்னோட நேர்மையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு உதவ தான் நாங்க இங்க உன்னை வர வச்சோம். உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தா எங்களை மன்னிச்சிரு. உனக்காக நாங்க பரிசு ஒன்றும் வச்சிருக்கோம். சிவாவோட கடின உழைப்புக்காகவும் நேர்மைக்காகவும் அவனுக்கு எலி தலைவன் மந்திர தட்டு ஒன்று கொடுக்க முடிவு செஞ்சது. இது கேட்டதெல்லாம் கொடுக்கிற ஒரு மந்திர தட்டு. இந்தா, இது உனக்குத்தான். இதுக்கு நான் தகுதியானவன் தானா? கண்டிப்பா இது எனக்கு மட்டும் இல்லாம ஊருக்கே உதவியா இருக்கும். இதை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை நான் நல்லதுக்கே பயன்படுத்துறேன். ஞாபகம் வச்சுக்கோ, இது 3 தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். கவனம் இருக்கட்டும். எலிகிட்ட இருந்து மந்திர தட்டை வாங்கின சிவா நிறைஞ்ச மனசோட வீட்டுக்கு போய் மனைவி பானு கிட்ட காட்டினான். பானு, எங்க பாரு, இது கேட்டதெல்லாம் கொடுக்கிற ஒரு மந்திர தட்டு. சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க. இது கேட்டதெல்லாம் கொடுக்குமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நீங்க நல்லா ஏமாந்து போய் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இது உண்மைதான். நீ நம்பலன்னா வா, இப்பவே இதை சோதிச்சு பார்த்துருவோம். பானு சொன்னதும் சிவாக்கும் லேசா சந்தேகம் வர சோதிச்சு பார்க்க உடனே வயலுக்கு போனான். அங்க வச்சு அந்த மந்திர தட்டை கையால தட்டுனான். அது வரைக்கும் விளைச்சல் இல்லாம இருந்த எல்லா பயிரும் உடனே வளர்ந்து நல்லா விளைச்சலை கொடுத்துச்சு. இத்தனை வருஷமா விளையாம இருந்த எல்லா பயிரும் உடனே வளர்ந்துருச்சே. இது உண்மையான மந்திரத்தட்டு தான் போல. ஒரு தடவை பயன்படுத்தியாச்சு, அடுத்த தடவை ஊருக்காக பயன்படுத்தணும். அவ்வளோ வருஷம் கழிச்சு தன்னோட வயல்ல பயிர் விளைஞ்சு நிக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் சிவா. விளைஞ்ச எல்லா காய்கறிகளையும் வண்டியில ஏத்தி கொண்டு போய் சந்தையில நல்ல விலைக்கு வித்தான் சிவா. அதனால சிவாவும் பானுவும் கொஞ்சம் வசதியானவங்களா மாறினாங்க. இருந்தாலும் தன்னோட ஆரம்ப கட்ட வாழ்க்கைய சிவா மறக்கல. மற்றவங்களுக்கும் உதவ நினைச்சான். தான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்காம நம்ம ஊரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சான் சிவா. என் ஊர் மக்கள் எல்லாரும் என்ன மாதிரியே விவசாயத்தில் நல்ல விளைச்சல் பார்க்கணும். அதனால் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு தரமான விதையெல்லாம் வேணும். என்ன மாதிரியே அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். சிவா அந்த மந்திர தட்டை தட்டினதும் கூடை கூடையா நிறைய விதைகள் கிடைச்சது. அதை எல்லாத்தையும் ஊர் மக்களுக்கு விவசாயம் செய்ய கொடுத்தான். அவங்களும் சந்தோஷமா அதை வாங்கிட்டு போய் விவசாயம் பண்ணாங்க. அதுல அவங்களுக்கு நிறைய விளைச்சல் வந்துச்சு. அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிறைய விளைச்சல் வந்திருக்கே, இனி நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அந்த கடவுளுக்கும் சிவாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு கிராம மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சிவா பையனால தான் இவ்வளோ விளைச்சலை பார்க்க முடியுது. அவனோட நல்ல மனசுக்கு அவன் எந்த குறையும் இல்லாம எப்போதும் நல்லா இருக்கணும். ஆமா பாட்டி. வசதி கிடைச்ச சிவாவுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லாம இருந்துச்சு. என்னங்க, இப்போ நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா நமக்கு இன்னும் குழந்தையே இல்லாம இருக்குங்க. அந்த கவலை ஒண்ணுதான் என் மனசை அழுத்திக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் இந்த கவலை அதிகமாகிட்டே இருக்கு. உங்களுக்கு இதை பத்தின கவலை எதுவும் இல்லையா? உனக்கு மட்டுமா? நமக்கு குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் எனக்கும் தான் இருக்கு. சரி இரு, கடைசியாக ஒரு தடவை மந்திர தட்டுக்கிட்ட கேட்டு பார்ப்போம். சிவாவும் பானுவும் மந்திர தட்டுக்கிட்ட கேட்க வேண்டிய கடைசி வாய்ப்பை அவங்களுக்கு குழந்தை வேணும்னு கேட்க நினைச்சாங்க. எங்களுக்கு அழகான புத்திசாலியான அதே சமயம் இரக்கமுள்ள ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் வேணும்னு சிவா அந்த மந்திர தட்டை தட்டினான். உடனே கேட்ட மாதிரியே ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த குழந்தைங்க 2 பேரையும் பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தாங்க. தங்களுக்கு கிடைச்ச குழந்தைகளை பார்த்த சிவாவும் பானுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இனி நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சந்தோஷமா சிரிச்சாங்க. பிறந்த குழந்தைங்க 2 பேரும் மந்திர சக்தியால பிறந்ததுனால உடனே வளர்ந்து எந்திரிச்சு நின்னாங்க. குழந்தைங்க 2 பேரும் சிவாவையும் பானுவையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா ஓடி வந்தாங்க. அம்மா, அப்பா, நாங்க வந்துட்டோம். வாங்க வாங்க என் செல்லங்களா, இப்பதான் உண்மையான சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு.
சிவாக்கும் பானுவுக்கும் குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குழந்தைங்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. வசதி வந்தாலும் பழச மறக்காம 4 பேரும் விவசாயம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த சந்தோஷம் எப்போதும் இருக்கணும்.